பொதுவாகவே மூவிஸில் மிஸ்டேக் வரதெல்லாம் நார்மல் தான். அந்த மாதிரி மூவிஸில் நடந்த மிஸ்டேக்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 1 மட்டும் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி அஜித்தோட மூவி கரியரோட ரைஸ் அண்ட் ஃபால் போட்டிருக்கோம். அதே மாதிரி தளபதியோட மூவி கரியோட ரைஸ் அண்ட் ஃபாலும் போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மேலே கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே மறக்காம அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ரீசெண்டாக அஜித் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் GBU. ஒரு படத்தில் அஜித்தோட பையனான விகான் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அஜித் வந்து விகானை பார்க்க போவார். அஜித் ஒரு பையன் கூட பேசி முடிச்சுட்டு வரும்போது விகான் பிராண்டி எந்த செக்யூரிட்டியுமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஷாட்லேயே விகான் பிராண்டி செக்யூரிட்டி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அஜித்தோட பையன் விகான் வந்து எப்பப்பெல்லாம் அஜித்துக்கு ஃபோன் பண்ணுறாரோ அப்போ வந்து ஜெயிலர் வந்து ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி இருந்து தான் அஜித் வந்து எப்பயுமே ஒரு பையன் கூட பேசிட்டு இருப்பாரு. இப்போ விகானுக்கு டவுட்டே வந்திருக்காதா என்ன எப்போ பார்த்தாலும் இவர் ஒரே லொக்கேஷன்லேருந்து ஃபோன் பேசுகிறாருன்ட்டு. இதுவும் ஒரு மிஸ்டேக் தான் இந்த ஒரு படத்தில். இதே படத்தில் அஜித் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சைடில் சுனில் எங்கேயுமே இருந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சைடில் வந்து சுனிலை காமிச்சிருப்பாங்க அடுத்த ஷாட்லேயே. GBU ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா கொரியன் மாஃபியா டானோட தம்பி வந்து பஸ்ஸில் போயிட்டு இருப்பார் அஜித் கூட. எப்படி அவரோட தம்பி வந்து அஜித்தை நம்பி பஸ்ஸில் வந்தார் தான் சுத்தமாக புரியல. ஏன்னா அந்த ஒரு நேரத்தில் அஜித் வந்து எந்த டானோ இல்லை, அதே மாதிரி டானுக்கு கீழே வேலையும் செய்யல. அப்படி இருக்கும் போது கொரியன் மாஃபியா டானோட தம்பிக்கு எப்படி அஜித் மேலே நம்பிக்கை வந்துச்சு, அவருக்கு இருக்குன்னா சம்மந்தம் தான் புரியல. ஜீவன் செத்து போனதுக்கப்புறமா தளபதி பிரசாந்த் அதுக்கப்புறமா பிரபுதேவா காட்டும் போது ரொம்ப ஏஜான லுக்கில் தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சிவராம் கேரக்டருக்கு மட்டும் வயசே ஆகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. தளபதியும் எஸ்கேவை மீட் பண்ணுற சீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தளபதி வந்து எஸ்கேவை வந்து ப்ரோன் தான் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் கன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற சீனில் பார்த்தீங்கன்னா சிவான்னு சொல்லியிருப்பாரு. இல்லை எனக்கு என்ன டவுட்னா ஃபஸ்ட்டு தளபதிக்கு வந்து சிவாவை யாருன்னு தெரியாது, அதனால தான் அவரை ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் கன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற சீனில் அவருக்கு எப்படி சிவான்னு ஒரு பேர் தெரிஞ்சுக்கோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. தளபதியை காட்டும் போது ரொம்ப ஏஜான லுக்கில் இருந்தாலும் சரி, எங்கான லுக்கில் இருந்தாலும் சரி, அவர் கையில் அந்த பேண்ட் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இதே மாதிரி ஒரு பேண்ட் நம்ம இளைய தளபதி ஜீவன் கிட்டே இருக்கும். ஒருவேளை ஒரே படத்தில் 2 ரோலில் நடிக்கிறதுனால தளபதிக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கில்லி படத்தில் இருக்க ஒரு ஃபைட் சீனில் பாட்டிலில் தூக்கி அடிப்பார் வில்லன். அதை வந்து சூப்பராக கேட்ச் பிடிச்சி அதில் இருக்க கோக்கெல்லாம் குடிப்பார். அதுக்கப்புறமா அந்த காலி பாட்டிலில் எடுத்து செவுத்தில் அடிப்பார். அது செவுத்தில் அடிச்சதோடனே அப்படியே ஜூஸ்லாம் தெரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பாட்டிலில் தூக்கி அடிக்கும் போது கொஞ்சம் கூட ஜூஸே இருந்திருக்காது, ஏன்னா தெரிக்கும் போது ஜூஸ் வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகில் படத்தில் 1 vs 11 மேட்ச் நடக்கும் போது விஜய் கோல் அடிக்க பால் எடுத்துட்டு போவார். நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல் போஸ்ட்டே யாருமே இருக்க மாட்டாங்க. மறுபடியும் அடுத்த ஷாட்டில் அந்த கோல் கீப்பர் திரும்பி வந்திருப்பாங்க. அது எப்படிதான் எனக்கு புரியல, ஏன்னா மாயமந்திரம் பண்ணியிருப்பாங்களோ. வாரிசு படத்தில் தளபதி மாசாண்ட்ரி கொடுக்குற இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் முதல்ல AP10 இருக்கும், அதாவது ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். மறுபடியும் அடுத்த சீனில் TN10 மாதிரி இருக்கும், அதாவது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனாக அது மாதிரி இருக்கும். அது எப்படி கொஞ்ச நேரத்திலே மாறி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. வெண்மேகம் சாங்கில் ஸ்மைல் கொடுத்து திரும்பும் போது விளக்கிலே அடிச்சிருப்பார். இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அப்போ கூட இதில் வடிகாட்டாமல் சூப்பராக அடிச்சிருப்பார் அவர். வாரிசு படத்தில் இருக்க தளபதி சாங்கில் இந்த கோடாரி வச்சு பூட்டை உடைப்பார். அதுக்கப்புறமா கேட்டை தரப்பார். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியே இருக்கார். மறுபடியும் அவர் கையில் அந்த கோடாரி வந்துடும். அது எப்படின்னே தெரியாது. ஜில்லா படத்தை பார்த்துருப்பீங்க. இல்லை தளபதிக்கு காக்கி கலரே பிடிக்காது. அதனால எப்பப்பெல்லாம் சூரி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வராரோ அப்பெல்லாம் அவரோட சட்டையை கிழிப்பார், இல்லைன்னா அவரை காம்பஸ் வச்சு குத்துவார். இதனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம தளபதிக்கு காக்கி கலரை பார்த்தாலே பிடிக்காது நல்லா தெரியுது. ஏன்னா இந்த படத்தோட ஓப்பனிங் சாங்கில் நம்ம தளபதி காக்கி கலர் பேண்ட் போட்டே டான்ஸ் ஆடி இருப்பார். படத்துல லியோதாஸோட என்ட்ரி சீன் அப்போ லாரியை மடக்கி வச்சிருப்பாங்க. போலீஸ் கிட்டலாம் சண்டை போட்டு அந்த ட்ரக்கை நம்ம தளபதி எடுத்துட்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கில் 2023 தான் MC பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அது எடுக்கிற வருஷம் 1999. ஆனால் அந்த ட்ரக்கோட டிரைவர் 1999 இருந்து எப்படி 2023 வந்து MC பண்ணாருதான் தெரியல. படத்துல எல்லாம் கபடி சீனை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சட்டையெல்லாம் தூக்கி போட்டு மாசான்ட்ரி கொடுப்பார் நம்ம தளபதி. அப்போ அவர்கிட்ட பார்த்தா காப்பே இருந்திருக்காது. அதுக்கப்புறமா கரெக்டாக ரைடு போகும்போது தான் அவர்கிட்ட அந்த காப்பே வந்திருக்கும். அது எப்படி தான் தெரியல. மாஸ்டர் படத்தில் வாட்டி கம்மிங் சாங்கில் எல்லாருமே அந்த ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, இவர் மட்டும் தப்பாக பண்ணியிருப்பார். ரஜினி முருகன் படத்தில் ஊமேல ஒரு கண்ணு சாங்கில் இந்த சீனில் வந்து சிவகார்த்திகேயன் ஷூ போட்டுன்னு இருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குதிக்கும் போது ஷூவே இருந்திருக்காது, ஒருவேளை அந்த ஷூ மறைஞ்சிருக்குமோ. RRR படத்தில் நாட்டுக்குடு சாங்கில் ராம் சரண் ஆடிட்டு இருக்கும்போது டக்குனு ஸ்டெப்பாக மறந்துடுவார். இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இருந்தாலும் அவர் மேக்கப் பண்ணி சூப்பராக ஆடி இருப்பார் அந்த சாங்கில். இந்த டைரக்ஷனில் 2013 ரிலீஸ் ஆன படம் தான் ராஜா ராணி. இந்த படத்தில் பாப்பான்ற ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து எதுக்காக கலண்டா பண்ணுறீங்கன்னு கேட்பாரு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து ஜீப்போட கதவை மூட தெரியாமல் மூடிட்டு இருப்பாரு. டாக்டர் படத்தில் செல்லமா சாங்கில் வர இந்த ஒரு மிஸ்டேக்கை பாருங்க. படத்தில் ஸ்டீவலி சாங்கில் ட்ரக்கை செக் பண்ணும் போது இந்த கான்ஸ்டபிள் முதல்ல அந்த போலீஸ் கிட்ட டீயை ஊற்றுவார். அடுத்த சீனில் லத்தி வச்சு செக் பண்ணும் போது அப்பயும் டீ கிளாஸ் இருக்கும். இன்ஸ்பெக்டரும் புஷ்பாவும் பேசிட்டு இருக்கும் போது அந்த டீ கிளாஸே அவர்கிட்ட இருக்காது. மறுபடியும் அடுத்த சீனில் அவர்கிட்ட அந்த டீ கிளாஸ் வந்துடும்.
அதே புஷ்பா படத்தில் ஸ்ரீவள்ளி சாங்கில் இவங்களாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் எடுத்து ஊற்ற மாட்டாங்க, பால் ஊற்றுற மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. புஷ்பா படத்தில் ஸ்ரீவள்ளி சாங்கில் அவரோட சிக்னேச்சர் ஸ்டெப் ஆடும் போது அவர் கொடை பிடிச்சி நிற்பார். அவர் எதுக்கு கொடை பிடிச்சி நிற்பாரே தெரியாது. ஏன்னா இப்போ வெயில் அடிக்காது, மழையே பெஞ்சிருக்காது. படத்தை தலையோட இன்ட்ரோஷன் அப்போ மொட்டை ராஜேந்திரன் கத்தி எடுத்து அஜித்தோட லக்கேஜ்ல தூக்கி போட்டுருவாரு. இப்ப நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கத்தி வந்து அஜித்தோட தலைகிட்ட இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் அடுத்த ஷாட்லயே அவர் கண்ணு கிட்ட இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் அடுத்த சீன்லயே அவர் வாய்கிட்ட இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல எனக்கு என்ன புரியலனா, ஃபர்ஸ்ட் தலைகிட்ட இருக்க மாதிரி தான் அந்த கத்தியை காமிச்சிருப்பாங்க. அடுத்த 2 ஷாட்குள்ள அந்த கத்தி எப்படி அவர் வாய்கிட்ட போச்சுதான் எனக்கு சுத்தமா புரியல. படத்தில் இருக்க கிளைமேக்ஸ் ரன்னிங் சீனில் அஜித்தை காட்டும் போது ஃபஸ்ட்டு ஷர்ட்டில் ரத்தக்கரையோட தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ரன்னிங் ரேஸ் முடிஞ்சிட்டோன்னே அஜித்தை காட்டும் போது ரத்தக்கரையே இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது எப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தக்கரை மாயமாக மறைஞ்சு போயிருக்கோன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. மிஸ்டேக்குன்னு சொல்கிறது பதில் ஒரு எடிட்டிங் மிஸ்டேக்னு சொல்லலாம். துணிவு படத்தில் பேங்கை டெபாசிட் பண்ணிட்டு வெளில வர சீனில் பிரிட்ஜை காமிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரக்கு மாயமாக மறைஞ்சு போயிருக்கும். வலிமை படத்தில் நம்ம தலை அஜித் கார்லேருந்து இறங்கும் போது ஃபர்ஸ்ட் காலுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அப்புறம் லாங்லேருந்து ஒரு ஷாட் வைக்கும் போது காலே இருந்திருக்காது. அப்புறம் தான் டோரே திறந்துருக்கும். அது எப்படி கால் வச்சதுக்கப்புறமா டோர் திறக்குதான்னு சுத்தமாக புரியல. படத்தில் யுவர் பேங்கை காட்டும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 தொட்டி இருக்கும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 2 தொட்டி இருக்கும். 2 பக்கமே 2 தொட்டி இருக்கும். ஆனால் அந்த பேங்கை லாங்லேருந்து காட்டும் போது 2 பக்கமே ஒரு தொட்டி இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நம்பர் 1ல விஸ்வாசம் படத்தில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரன்னிங் சீனில் ஃபஸ்ட்டு தூரத்தில் இருந்து அந்த ரிப்பனை காமிச்சிருப்பாங்க. அப்புறமா அவங்க ஜெயிக்கும் போது இந்த ரிப்பனே காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தலை அஜித் கீழே எழும் போது கரெக்டாக அந்த ரிப்பனை காமிச்சிருப்பாங்க. படத்தில் ரஞ்சிதமே சாங்கில் கொலு சவுந்தது கூட தெரியாமல் ஆடிட்டு இருப்பாங்க. இதே பாட்டில் இந்த கார்னரில் இருக்கிற டான்ஸர் எல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பை தப்பாடி இருப்பார். டேரக்டர் என்ன நினச்சாருன்னா யாரும் கண்டுக்க மாட்டாருன்னு நினச்சிட்டா இருப்போம். ரஜினி முருகன் படத்தில் ஊமேல ஒரு கொண்டு சாங்க பின்னாடிலேருந்து சூப்பராக ஒருத்தங்க கட்டி குத்துருப்பாங்க. அது கூட ஹீரோ அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டியிருப்பாரு சூப்பராக. படத்தில் கத்திரி பூ அழகு சாங்கில் முதல் தனுஷோட மீசையை வரைஞ்சிதான் வச்சிருப்பாங்க. மறுபடியும் அடுத்த சீன்லேயே அவருக்கு உண்மையான மீசை தாடிலாம் வளர்ந்த மாதிரி காமிச்சு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. முதலாசை சாங்கில் அப்போது சூர்யாவும் சமந்தாவும் ஒரே ஆளை தான் இடிச்சிருப்பாங்க. அடுத்த சீன்லேயே சூர்யாவை காமிப்பாங்க. அதே மாதிரி சூர்யாவை இடிச்சவரையும் காமிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கண்ணாடி தான் போட்டிருப்பாரு. ஹீரோயினியும் இடிச்சது ஒரே ஆள் தான். ஏன்னா அவரை காட்டும் போது கண்ணாடியே போட்டிருக்க மாட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடி எங்கே போயிருக்கான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ணாத்த படத்தில் அண்ணாத்த சாங்கில் முதல்ல சூர்யா காட்டும் போது அவர் விக்கு வச்சு நீ மீசை இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே பாட்டில் சூர்யா அடுத்த தடவை காட்டும் போது உண்மையான மீசை தாடிலாம் முளைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எப்படி கொஞ்ச நேரத்தில் மீசை தாடிலாம் வளர்ந்துருக்கோன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சிங்கம் 2 மூவியில் சூர்யாவுக்கும் வில்லனுக்கும் ஜெயிலில் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும். அப்போ வந்து வில்லன் வந்து சூர்யா கூட ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சங்கிலியை எடுத்து பின்னாடி தள்ளி விடுவார். அந்த சங்கிலி வந்து மறுபடியும் அவர் தலையில் வந்து விடும். அந்த சீனில் கூட வழி தெரியாமல் சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாருன்னே சொல்லலாம். டிராகன் மூவியில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ரைஸ் ஆஃப் டிராகன் சாங்கில் வந்து ஒரு அவார்டு வாங்குவார். அந்த அவார்டு வாங்கும்போது அவரோட கோட்டோட பட்டன் போட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிவிஎம் கூட டான்ஸ் ஆடும்போது அந்த கோட்டோட பட்டன் அவுந்திருக்கும். கில்லி படத்தில் ஒரு செவத்தில் விஜயோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லார் பேருமே எழுதியிருக்கும். அதே மாதிரி விஜயோட பேர் எழுதியிருக்கும். அப்போ வந்து த்ரிஷாவும் அவங்களோட பேர் எழுதணும்னு அவங்க தலையிலேருந்து ஏர்பின் எடுப்பாங்க. ஏன்னா அந்த செவத்தில் எழுதும் போது நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஏர்பின்னே இல்லை, அது ஒரு ஆணி தான் சொல்லி ஆகணும். ஜெயிலர் படத்தில் யோகி பாபு 2 மணிக்கு உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த ஒரு நேரத்தில் தான் ரஜினி வந்து சரவணனை சாவச்சிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு காமிச்சிருக்கும். இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் இருந்திருப்பாங்க. எப்படி டைம் டிஃப்ரென்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த சீன்லேயே ரஜினி வந்து அந்த மூட்டை எடுத்து கடலில் போட போவார். ஏன்னா அந்த மூட்டை நேரம் விழுறதுக்கு பதில் கொஞ்சம் டேரக்ஷன் மாற்றி விழுந்திருக்கும். இந்த ஒரு சீனில் யோகி பாபு வந்து பர்பிள் கலர் டிஷர்ட் தான் போட்டிருப்பார். ஏன்னா அடுத்ததாக கண்டினியூ வர அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் டிஷர்ட்டாக மாறி இருக்கும். ஒரு சீனில் யோகி பாபு நல்லாவே தக்காளியை புழிஞ்சு சாப்பிட்ருப்பாரு. ஏன்னா அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா தக்காளியோட ஷேப் வந்து ஃபுல்லாகவே மாறி இருக்கும், ரவுண்டாக மாறி இருக்கும். இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்லேருந்து காட்டும் போது காரே இருந்திருக்காது. அப்புறம் க்ளோஸ்அப்பில் போகும்போது பார்த்தா கார் இருந்திருக்கும். இந்த ஒரு சீனில் ரஜினி ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஃபோன் எடுத்து சோஃபாவில் போடுவார். அதுக்கப்புறம் சோஃபாவை காட்டும் போது அந்த ஃபோனே இருந்திருக்காது. மறுபடியும் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்திருக்கும். டிராகன் மூவியில் பார்த்தீங்கன்னா அது பையனுக்கு பின்னாடி வந்து ரீவேல்யூஷன் பேப்பரே இருந்திருக்காது. ஏன்னா ரீவேல்யூஷன் பேப்பர் பேச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்திருக்கும். பிரதீப்போட பேப்பரை மாற்ற பேப்பர் சேசர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பேஜ் தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த பையனோட ரீவேல்யூஷன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிரதீப் எங்கெங்கெல்லாம் திக்கி எழுதினாரோ அந்த ஒரு பேப்பர் தான் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பேஜா.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் எந்த மிஸ்டேக்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோக்கு அடுத்த பார்ட் போடலாமா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.